ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவே. ஓம் நமோ நாரதநாராயணாய நமகா. எல்லாம் வல்ல சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் நமது வாத்தியார் எல்லோருக்கும் குருவாக நமக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான உத்தராயண தர்ப்பணத்தை இன்று மிக மிக பல கோடி விதமாக செய்வதிலே பிரதானமாக மிக மிக அதிமுக்கியமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இன்று தீர்த்தக்கண்டி சாட்சி ரூப தர்ப்பணம் பண்ணுறோம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நுனி வாழை இலை 2 போட்டிருக்கோம். அது மேலே பச்சரிசி போட்டிருக்கோம். ஒரு குழின்னு சொன்னாங்களே, அந்த குழி என்ன? அந்த கலசம், அந்த தீர்த்தக்கண்டி உட்காருவதற்கு அந்த மெத்த மாதிரி அந்த அக்ஷதை என்ற அரிசி மேலே உட்காரணும். இந்த பாருங்க, இப்படி தற்பையை பரப்பி, ஏன்னா இதுக்கு பின்னாடி இந்த தீர்த்தக்கண்டினால் இங்கே ஒரு மணப்பலையை போட்டு இப்படி நின்று கிழக்கு நோக்கி அர்க்கியம் விடுறோம். இப்போ இது அக்ஷயம்படம் என்கின்ற, உங்களுக்கு தெரியும், அக்ஷயபடம் ஆலமரம். இதில் ஒரு தர்ப்பணம். அதுபோல் ஒவ்வொருத்தரும் தென்னை மரத்தில் பண்ணலாம், அவங்கவுங்க நட்சத்திரத்தில் பிறந்த விருட்சத்தில் செய்யலாம், நந்தவனத்தில் செய்யலாம், கோவில் வனத்தில் செய்யலாம், அவரவர்கள் வீட்டிலே உள்ள மர சாட்சியாக செய்யலாம், பசு மாட்டு தொழுவத்தில் செய்யலாம். நேற்று பார்த்துருக்கோம். இப்பொழுது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி இந்த தீர்த்தக்கண்டியை நீரில் ஊற போட்டு வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இல்லை என்றால் சற்று நீரில் ஊற வேண்டும். இல்லை என்றால் நீர் குறையும் போது உங்களுக்கும் தேவைப்படும், அப்போ விடுற மாதிரி இருக்கும். நல்லமான சுத்தமான தீர்த்தத்தை வைத்தீர்கள். அது துளசி வில்வம் சேர்த்து கொள்ளுங்கள். 4 பக்கமும் திருநாமம், நாமம், திருநீர். ஏன்னா சிவனும் விஷ்ணுவும் ஒன்று. அதனால் அந்த ரூபத்திலே இதை பாருங்கள், மாவளையை பரப்பி வச்சுருக்கோம். உள்ளே தர்பையை, குர்ச்சம் என்கின்ற தர்பையை வைத்திருக்கோம். இப்போ ஏற்றுவதற்கு அகல் விளக்கு தயாராக இருக்கிறது. இதிலே வருண சுக்தம், வேத மந்திரங்கள், ஆவாகனாதி சகல கூடி தேவதையுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். இப்படி நீங்கள் தீர்த்தக்கண்டி தயார் செய்து கொண்டு உங்களுடைய பித்திருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் அளித்து, பிறகு காருண்ய தர்ப்பணமாக எத்தனையோ கோடி மனிதர்கள், ஜீவராசிகள், உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்து, பசு, விலங்குகள், ஆடிலிருந்து மாடிலிருந்து தின்னு தீர்த்த காய்கறி வரைக்கும் தர்ப்பணம் செஞ்சுட்டு, இன்றைக்கு இந்த தீபத்தை முடிவிலே ஜாக்கிரதையாக எடுத்து வைத்துவிட்டு, தர்ப்பணம் முடிந்த பிறகு ஓம் அத்ரி மகர்ஷிம் தர்ப்பயாமி, ஓம் அத்ரி மகர்ஷிம் தர்ப்பயாமி, ஓம் அத்ரி மகர்ஷிம் தர்ப்பயாமி. நான் 2வது சொல்கிறேன், நீங்கள் சொல்லிக்கணும் 3 தடவை. ஓம் பிருகு மகர்ஷிம் தர்ப்பயாமி. ஒருத்தரை விட சொல்லி 2 கையாலையும் அர்க்கியம் விடலாம். ஆசாமி பக்கத்தில் இல்லை என்றால் உங்களுடைய மனைவியே உங்களுடைய இடது பக்கம் அனுக்க சொல்லுங்க, இல்லை வலது பக்கம் அனுக்க சொல்லுங்க. அவங்க ஜலத்தை இந்த தீர்த்தக்கண்டி மூலமாக விடுவாங்க. அப்படியே கூட நீங்கள் அதனுடைய மூக்கு வழியாக விடலாம். புரியுதா? இன்றைக்கி அந்த தர்ப்பணம் ரொம்ப ரொம்ப சப்தரிஷி, சப்தஸ்வரங்கள், இப்படி எத்தனையோ லோகங்கள், 7 கோடி லோகங்கள் சொல்லணும்ல, சப்த சாகரம், அவைகளுக்கு அதனுடைய இந்த தர்ப்பணத்துடைய மகிமையை அப்படியே நம்ம அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிப்பு தான் அர்க்கியம். இப்படி நீங்கள் செய்துட்டு தான தர்மங்கள் நிறையா செய்யுங்க. அண்டங்காக்கை, காக்கைகளுக்கு குருவிக்கலாம் நிறையா வையுங்கோ. இப்படி தீர்த்தக்கண்டி அலங்கார ரூபமாக பண்ணும் பொழுது அது தனி சக்தி வாய்ந்ததாகவும் பார்க்கறதுக்கே உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லோரும் செய்திருப்பீர்கள் என்று கண்டிப்பாக எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் நன்றாக செய்து திருக்குறுகாவூர் என்று செய்து நீங்கள் அங்கே ஒவ்வொரு இடங்களிலும், குறிப்பாக சீர்காழி தீர்த்தலத்தில் இன்று அஷ்டாங்க பைரவர், எப்பேற்பட்ட சத்துருபயம் இருந்தாலும், வந்த சத்துரு, வரப்போகிற சத்துரு, அவருக்கு இன்றைக்கு இந்த 11 மணிக்கு 10:30 மணிக்கு இரவிலே ஒரு பூஜை நடக்கும். அந்த பைரவ பூஜை, அதுவும் சுக்கிரவாரம் பைரவ பூஜை நடக்கிறதும், வியதிபாத நாம யோகம், திருவோண நட்சத்திரம், அமாவாசை, வெள்ளிக்கிழமை, சுக்கிரயோகம் கூடியது. இப்படி இதுபோல் இனிமேல் வருமா என்றால் அது எல்லாம் வல்ல சர்க்குருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எல்லாம் செய்து எல்லோருக்கும் இந்த மாதிரி நீ பண்ணுறதில் நீங்கள் படத்தை அனுப்புறதுனால தப்பு கிடையாது. என்ன, வாழ்க்கை கொத்தும் கொலையுமாக, பூஞ்சோலை போல, அமிர்த சோலை போல, அமிர்த மனமாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அவரவர்கள் கிராமங்களிலே, ஊரில் உள்ள எல்லை தெய்வங்கள், கிராம தெய்வங்கள் அத்தனைக்கும்
வழிபாடுகளை சென்று அங்கங்கும் இதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் செய்து வைத்தால் அதை போல புண்ணியம் எதுவும் கிடையாது. இப்படி தொடர்ந்து பார்ப்போம். அமாவாசை சங்கல்பம் கொடுத்தாகிவிட்டது. அதுவும் இந்த விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா 8 மணி சில்லறைக்கு தான் அமாவாசை வரார். இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் பண்ணும்போது ஒரே ஒரு கடுகளவு தர்மம் பண்ணால் கோடி கோடியாக மாறும். அந்த நேரத்தில் நீங்கள் தர்ப்பணம் பண்ணும்போது சொல்லவும் ஆளாதது. நமக்கு நீங்கள் இன்னும் தேவை கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணாலும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொடுப்பவர்கள் சர்க்குருவும் பித்திருக்களும் தெய்வங்களும். அது ஒன்றுக்கு பல கோடியாக உடனடியாக போய் சேரும். அங்கே போய் பொக்கிஷம் சேர்ந்துவிடும். இந்த குளிகை நேரத்தில் செய்யும்பொழுது தானம், தர்மம், வீரபத்திர காயத்ரி இந்த மாதிரி இந்த தர்ப்பணம் பண்ணும்போது வேதம் முழங்குவதும், வேதத்தினுடைய சாட்சியாக திருமறை, வேத மந்திரம், சமஸ்கிருத மந்திரம், சிவபுராணம் இதை 4 பேர் தெரிஞ்சவங்க வேதமும் ஓதலாம். அந்த சப்தஸ்வர தேவதைகள் அப்படி ஸ்வர தேவதைகள் ஸ்மிருதி, ராக, வேதமும் நாதமும் அப்படி தேவதைகள்லாம் வந்திருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமத்தையும் ஓதுவீர்கள் என்று நினைக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் எல்லோருக்கும் சொல்லுங்கள். அந்த புண்ணியமும் பல கோடியாக உங்களுக்கு சேரும். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையதே. அருளாளா, அருணாச்சலா.